அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் பிப்ரவரி மாதம் நம்ம கொண்டாடியிருப்போம். அதற்கான வீடியோக்களை கூகுள் டிரைவில் எப்படி லிங்காக காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், இல்லை ஐ பட்டனில் கொடுக்குற லிங்காக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். அதில் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு மாணவர்களுடைய அப்டேட் எவ்வாறு நம்ம செய்யலாம், அதற்கான லிங்கை எப்படி எமிஸ் கூகுள் டிரைவில் காப்பி பண்ணி நம்ம போடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கூகுள் டிரைவ் எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரௌசர் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு போய்க்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க நான் டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணோன்னே செலக்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கல்ச்சுரல் அண்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. அடுத்தது கிளாஸ் அண்டு ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் அண்ட் 1 to 5th கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக டீமான்னு கேட்டிருப்பாங்க. தனி நடனம் அல்லது டீமாக செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதே நான் கொடுத்துட்றேன். அடுத்தது ஈவெண்ட் கேட்டகிரி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல், கதை சொல்லுதல், மாறுவேட போட்டி, கைவினைப் பொருட்கள் செய்தல், கருவி இசைத்தல், பாட்டு போட்டி, கண்காட்சி, பேச்சு போட்டி, பலகுரல்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கேட்டகிரி வராங்களோ அந்த கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கதை சொல்லுதல் அப்படிங்கிற கேட்டகிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைப் ஆஃப் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் எதை பற்றி அவங்க கதை சொல்கிறாங்க அப்படின்னு டாப்பிக்கும் கொடுத்துருப்பாங்க. நட்பு அப்படிங்கிறத தான் சொன்னாங்க. அதனால் நட்பு அப்படிங்கிறத கொடுத்துறேன். உங்கள் குழந்தைகளும் எதில் சொன்னாங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாப்பிக்கு தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நட்புங்கிறதுல எங்கள் குழந்தைய சொன்னதுனால அதுக்கான எடுத்துக்கிறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படின்னா நமக்கு இதில் யார் யார் பங்கு பெற்றாங்க அப்படின்னு ஓவராலாக உங்களுக்கு 1 to 5th வரைக்கும் உங்களுக்கு காட்டுவாங்க. இதில் எந்த மாணவன் பரிசு பெற்றானோ அவனை நீங்கள் பக்கத்தில் இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் செஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உதாரணத்துக்கு இப்போது முதல் மாணவன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எந்தெந்த மாணவர்கள் பங்கேற்றாங்களோ அவங்களோட நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த குழந்தைங்க இடம் பெற்றாங்களோ அந்த கேட்டகிரி வைஸாக வகுப்பு வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கீழே நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குழந்தைகளை நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்த கேட்டகிரிக்கு நம்ம சென்றுவிடும். இப்போ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துற ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிசிபேஷன் ஆட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு. பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணோன்னா நம்ம யார் யார் ஆட் பண்ணோமோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் நமக்கு ஷோ பண்ணுவாங்க. தவறுதலாக நம்ம ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நான் ஏதாவது தவறுதல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் கிளிக் பண்ண செக் பாக்ஸ் வரும். இதில் எந்த குழந்தை நம்ம தவறாக ஆட் பண்ணோமோ அந்த குழந்தைக்கு நேரம் செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டிங்கிற பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் த சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு மொத்தம் 3 பேர் வேணும். நீங்கள் 3 கேட்டகிரியாக 3 பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் வின்னர் லிஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த குழந்தை முதல் டச் பண்ணுறீங்களோ அந்த குழந்தை முதல் வெற்றி கோப்பையும், 2வது டச் பண்ணுறவங்களுக்கு 2வது வெற்றி கோப்பையும், 3வது செலக்ட் பண்ணுறவங்களுக்கு 3வது வெற்றி கோப்பையும் நமக்கு வரும். இது மாதிரி அதுக்கப்புறம் அந்த முதல் குழந்தைக்கான லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணணும். இதை அப்படியே நீ கட் பண்ணாமல் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டு வச்சுருப்பீங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. குழு நடனம், தனி நடனம் அப்படின்ட்டு. இதில் கதை கூறுவது நமக்கு இருந்திருக்கும். அந்த கதை கூறுங்கிற இதை நம்ம செலக்ட் பண்ணதுனால அந்த டாப்பிக்கை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். தேர்ந்தெடுத்துட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு இது மறுபடியும் மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்குங்கிற இடத்துல வச்சு நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வரும். வந்ததுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். சரிங்களா? இது நம்ம இண்டிவிஜுவலுக்கு பண்ண வேண்டும். இதே மாதிரி நீங்கள்
டீமாக பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான கேட்டகரி வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து டீம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. பாரம்பரிய நடனம், நாட்டிய நாடகம் கொடுத்துருப்பாங்க. நான் பாரம்பரிய நடனம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டைப் ஆஃப் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. செவில் நடனம், கிராமிய நடனம். நான் கிராமிய நடனத்தை டிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து டீமோட நேம் கொடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் டீமுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து எல்லோ டீம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ரெட் டீம் அல்லது க்ரீன் டீம் இது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் எல்லோ டீம் கொடுத்துட்டு ஆட் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். 8க்கு குறைவாக நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீம் வந்து வராது. அதனால் 8க்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய நேமை வந்து டிக் பண்ணும். அதிகப்படியாக 9 பண்ணாலும் உங்களுக்கு ஆட் ஆகாது. அதனால் 8 குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். அதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கு செலக்ட் வின்னர் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எல்லோ டீம் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணா அது வெற்றி கோப்பை ஒன்றாயிடும். அதுக்கான லிங்கே நம்ம வந்து அந்த வீடியோக்கான லிங்கே நம்ம கொடுக்கணும். இது மறுபடியும் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் கூகுள் டிரைவுக்கு நான் போகிறேன். கூகுள் டிரைவ் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழு நடனத்துக்கான பக்கத்தில் 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த நான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோவை அதான் பார்த்துட்டு இப்போ அதுக்கான லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் அந்த இடத்துல வந்து குழு நடனத்தில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த காப்பி த லிங்க்னு இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் வந்து அந்த இடத்துல வச்சு நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடும். சப்மிட் அப்படிங்கிற கொடுத்தேன்னா வின்னர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி நம்ம வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.